கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் பல்துறை சர்க்கரை நோய் மருத்துவமனை, வாழ்க்கை முறை மாற்றத்திற்கான ரிசார்ட் மருத்துவமனை. சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தில் அதிக சர்க்கரை மற்றும் இரத்த குழாய்களை அடைக்கும் நோய். ஒரு அண்மைக்கால ஆய்வின்படி 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 கோடிக்கும் அதிகமாகும் வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பெரும்பான்மையானவர்கள் தங்களுக்கு இந்த பாதிப்பு உள்ளது என்றே அறிந்திடாதவர்கள் என்றும் இந்த ஆய்வு கூறுகிறது. கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரை மற்றும் இரத்த குழாய் அடைப்பால் இருதய நோய், கண் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கால் பாதிப்பு, கால் இழப்பு உண்டாகலாம். இதை தவிர இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும் போது இரத்த ஓட்டம் குறைவதால் சோர்வு, அசதி, வேலை செய்ய முடியாமை போன்றவை உண்டாகும். கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் பல்துறை சர்க்கரை நோய் மருத்துவமனை இது வாழ்க்கை முறை மாற்றத்திற்கான ரிசார்ட் மருத்துவமனை ஆகும். 100 படுக்கைகள் கொண்ட சர்க்கரை மற்றும் வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களுக்கான ஒரு பிரத்யேகமான மருத்துவமனை. அமெரிக்க சர்க்கரை நோய் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மையம். சர்வதேச தரம் வாய்ந்த சிகிச்சை முறைகள், ஆய்வுகள் இவை இந்த மருத்துவமனையின் தனித்துவமான சிறப்புகள். டாக்டர் வி. சேகர் 25 வருடங்களாக சிறப்பான சேவையாற்றி வரும் இந்த நூதன சிறப்பு வகை மருத்துவமனையின் ஃபவுண்டர், சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் மற்றும் தலைமை மருத்துவர். டயபெட்டிஸ் அப்படிங்கிற சர்க்கரை நோய் வந்துங்க இரத்தத்தில் அதிக சர்க்கரை மட்டுமல்ல, இரத்த குழாய்களை அடைக்கும் நோய் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வரணும். ஏன்னா அதிக சர்க்கரை வந்து உடனடியாக பாதிக்கிறது இல்லை. இந்த சர்க்கரை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை. இப்போ நார்மலாக 100 இருக்க வேண்டிய சர்க்கரை ஆவரேஜாக இது ஒருத்தருக்கு 200, 250, 300ன்னு போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரத்த குழாய்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு தொட்டியில் எப்படி பாசம் பிடிக்குதோ அதுபோல் அது படிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு 10 அல்லது 15 வருஷம் ஆகும்போது தான் இரத்த குழாய்கள் முழுமையாக அடைச்சி அறிகுறிகள் உண்டாகும். இதான் வந்து டயபெட்டிஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா அதிகமாக இருக்குது, எனக்கு 200 இருக்குது, எனக்கு 184 இருக்குது அப்படின்னு பொதுவாக நினச்சிட்டு இருக்காங்க, நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வருஷக்கணக்கில் இது பாதிக்கும். இரத்த ஓட்டம் கொஞ்சம் வந்து குறையுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகுது, பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி. ஸோ அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயால் மெதுவாக செல்லும் அல்லது இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த டயபெட்டிஸ்னு சொல்கிறது வந்துங்க இரத்தத்தையும் பாதிக்குது, இரத்த குழாய்களையும் பாதிக்குதுன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொன்னோம்னா பாலும் கெட்டு போச்சு, பால் பாத்திரமும் கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இதுக்கு பண்ணணுங்க. வெறும் சர்க்கரையை பார்க்குறது, ஒரு மாத்திரை கொடுக்கறது மருந்தல்ல மருத்துவம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை வந்து நான் வந்து ஆரம்பத்தில் 1990ல் நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தப்போ சாதாரணமான ஒரு கிளினிக்கை நாங்கள் ஆரம்பித்து சர்க்கரை நோய்க்கு வந்து சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நமக்கு வந்து ஒரே இடத்துல, ஏன்னா ஒரு பேஷண்ட்டை ஒரு லேபுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, அடுத்து வேறு ஏதாவது ஹார்ட் டாக்டர் அனுப்பணும், கிட்னி டாக்டர், இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணும்போது அது பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையாக இருக்கிறது இல்லை. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப். ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்துல. அதே போல் வந்து மருத்துவ குழுவினர், இது வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு டாக்டர் மட்டும் சிகிச்சை அளிக்கக்கூடிய நோய் அல்ல. ஏன்னா இரத்த குழாய் உடம்பு முழுக்க இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இரத்த குழாய்களின் அடைப்பு என்னென்ன பின் விளைவுகள் உண்டாகும் என்பதை நம்ம முன்கூட்டியே அறிஞ்சு இதை தடுக்கணும். பின் விளைவுகள் உண்டானாலும் அதை சிகிச்சை அளிக்க தான் இதில் முக்கியமான ஒரு இது. அதனால் வந்து ட்ரீட்டிங் டயபெட்டிஸ் இஸ் அ டீம் ஒர்க்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக இருந்து செய்யணும். மருதமலையின் அடிவாரத்தில் 7.5 ஏக்கரில் பறந்து விரிந்து திகழ்கிறது CDF என்று அழைக்கப்படும் இந்த கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ரிசார்ட் மருத்துவமனை. நோயை சுயமாகவே சரியாக்கக்கூடிய சக்தி நாம் இருக்கும் சூழலுக்கும் உண்டு என்ற அடிப்படையில் அமைந்ததே இந்த ரிசார்ட் அமைப்பிலான மருத்துவமனை. தூய்மையான காற்று, ஆரோக்கியமான உணவு, சரிவிகிதமான சிகிச்சை ஆகியவை அமையும் போது நமது உடலுக்கு நோயை சுயமாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் தர முடிகின்றது. ரிசார்ட் மருத்துவமனையில் உள்ள வசதிகள்: ஏசி ரூம்கள், டீலக்ஸ் ரூம்கள், சூட் ரூம்கள், ஜெனரல் வார்டுகள்,
3 அறுவை சிகிச்சை அரங்குகள், ஐசியு, அக்வா வாக்கிங், ஆடிட்டோரியம், கலோரி குறைந்த, மாவுச்சத்து குறைந்த, நார்ச்சத்து மிக்க, ஊட்டச்சத்து நுண்ணுயிர் சத்து மிக்க டயட் கிச்சன் உணவு. சிறந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், டயட்டீஷியன்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், உடற்பயிற்சி வல்லுநர்கள் ஆகியவர்கள் கொண்ட ஒரு குழுவால்தான் சிறந்த டயபெட்டிஸ் சிகிச்சையை தர முடியும். மருத்துவ குழுவினர் நாங்கள் இங்கே இருக்கோம். அதாவது ஒவ்வொரு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டாக்டர் இருக்காங்க, கிட்னி டாக்டர் இருக்காங்க, காலுக்குன்னு தனியாக டாக்டர் இருக்காங்க, உணவியல் நிபுணர்கள் இருக்காங்க. இதே போல் உங்களுக்கு வந்து விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கல்வியாளர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே உங்களுடைய தேவைகளை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எங்கள் மருத்துவ குழுவினர் வந்து ஒரே இடத்துல இதை வந்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து சிகிச்சை இலகுவாக ஈஸியாக இருக்கிறது மட்டுமல்ல, செலவும் இது குறைவாக இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே தமது தலையாய கடமையாக கொண்டு செயல்படுகிறது CDF. சர்க்கரை நோய் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த நோய்கள் உண்டாக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம உண்ற உணவுகள் மாறிப்போச்சு, அதே போல் உடற்பயிற்சியின்மை, இதான் வந்து இந்த நோய்களுக்கு டென்ஷன் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதை பற்றி நமக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பல பேருக்கு புரியுறதில்ல. ஏதோ ஒரு சர்க்கரை அதிகமாகிடுச்சு, எங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, வெயிட் அதிகமாகிடுச்சு, நான் கண்ட்ரோலில் தான் டாக்டர் இருக்கேன், இப்படி தான் பல பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள், இப்போ சர்க்கரைனா கஞ்சி குடிக்கணும், நம்ம வந்து கூழ் சாப்பிட்லாம், அல்லது வந்து பாவக்காய் சாப்பிட்டா நல்லது, இன்னமும் பல பேர் வந்து இப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாக இன்றைக்கி டயபெட்டிஸுக்கு என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இந்த நோய்க்கு அடிப்படை காரணத்தை பொதுமக்களை உணர வைக்கணும். ஒருத்தருக்கு வந்து இங்கே சிகிச்சை பண்ணுறதை விட ஒருத்தருக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுக்கும் வந்து இந்த அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு மிக மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விழிப்புணர்வு விஷயங்களை நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். பல முகாம்கள் கோவை மற்றும் சுற்றுப்புறங்களில் வந்து முகாம்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். இன்னமும் முக்கியமாக நாங்கள் செய்கிறது ஸ்கூல்களுக்கு போய் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். முழு உடல் பரிசோதனை, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளின் செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவும் முழு உடல் பரிசோதனை இங்கு செய்யப்படுகிறது. கால் பாதுகாப்பிற்கு தனி சிகிச்சை பிரிவு செயல்படுகிறது. கால் புண்களுக்கு பிரத்யேக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 3 முதல் 5 நாட்கள் வரை ரிசார்ட் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுப்பதன் மூலமாக சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த சென்டரில் 3 to 5 days இருந்து டயபெட்டிஸை கம்மி பண்ணாங்கன்றது எனக்கு கேட்ட உடனே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஜாயின் ஆனேன். வந்து இப்போ இன்றைக்கி 4 days ஆச்சு. ஐ எம் ஃபைண்டிங் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருக்குது, என்னுடைய பாடி கூட இப்போ லைட்டாக இருக்குது, அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலம் எல்லா கட்டங்களிலும் நோய்களை சரி செய்யலாம். T2 டயபெட்டிஸ் கொண்டவர்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதற்கு தீர்வு காண வாழ்க்கை முறை மாற்றங்கள் மிக உதவியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்பது என்ன? ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ காய்கள், ஒவ்வொரு வேளையும் 150-200 கிராம் காய் சாப்பிடுங்க, பழங்கள் 200-300 கிராம். இதை செய்தாலே உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுங்க, 20 முதல் 30% இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உடம்பில் குறையும். அப்போ சர்க்கரையும் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது உடற்பயிற்சி. நம்ம வந்து உடற்பயிற்சி நல்லா செய்யும்போது சதைகள் சுருங்கி விருங்கும் போது ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரையை அப்படியே உறிஞ்சி உடம்புல வந்து சக்தியாக மாறி வெளியே தள்ளிடும். ஸோ அதனால் உடற்பயிற்சி தான் வந்து மிக மிக முக்கியமானது. உணவு முறை அடுத்து உடற்பயிற்சி நல்லா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 5 கிலோமீட்டர்ஸ். அதை விட இப்போ வந்து புதிய வந்து ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நல்ல ஆக்டிவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸு ஒரு நாளைக்கு. ஸோ அதை எவ்வளோ பேரால் செய்ய முடியும் அப்படிங்கிறது வேலை கேள்விக்குறி. இதுதான் நம்மளுடைய டார்கெட்டுங்க. ஸோ அதனால் மூவ் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும்
அதாவது வந்து டயபெட்டிஸ்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் வரலாம். அதனால் உடற்பயிற்சி நல்லா செஞ்சாலே இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை தன்னை போல சரியாயிடும். உணவே மருந்து என்பார்கள். நாம் அன்றாடம் உண்ணும் உணவுகள் 80% மாவுச்சத்து கொண்டவைகளாகவே உள்ளன. பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி, சப்பாத்தி, மைதா உணவுகள் போன்றவைகளை குறைத்து அதிகமான பருப்பு வகைகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொண்டோமேயானால் நமது சர்க்கரை அளவு மட்டுமல்ல, பிபி, கொலஸ்ட்ரால், அதிக எடை போன்றவையும் கட்டுக்குள் கொண்டு வரலாம். CDFல் உள்ள டயட் கிச்சன் ஆரோக்கியமான நூதன உணவு வகைகளை சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு அளிக்கின்றது. அவைகளை சமைக்கும் முறைகளும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் சிறுதானிய உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி சாப்பிடுறது, இது டேஸ்ட்டாக இருக்குமா, இப்படியெல்லாம் பல பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டயட் கிச்சன் அப்படிங்கிறத வந்து ஆரோக்கியத்திற்கான ஒரு உணவகத்தையே நாங்கள் இங்கே எங்களுடைய கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் மருத்துவமனை வளாகத்தில் உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கம்பு, திணை, வரகு, சாமை போன்ற சிறுதானியங்களில் பொங்கல் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், உப்மா மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள் மட்டுமல்ல, பழங்கள், பருப்பு வகைகள், முளைக்கட்டின பயிர்கள், கான், இப்படிப்பட்ட வந்து இயற்கையான உணவுகளை நாங்கள் கொடுக்குறோம். இங்கே வந்து தங்கி இருக்கவங்க இதுக்கு வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் ரெசிபி நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து உணவு செய்முறை விளக்கமும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுவை, ஒவ்வொருத்தரோட பழக்க வழக்கங்கள், அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாகும். அவங்களுக்கு தகுந்த முறையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு அம்சம் டயட் கிச்சனில், இங்கேயே வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ப்ரிமிசஸ்லேயே இயற்கையான முறையில் எந்த உரமும் இல்லாமல் ஆர்கானிக்காக காய்கறிகள் இங்கே நாங்கள் தயாரிக்கிறோம். இங்கே வந்து இப்போ விவசாயம் பண்ணி அதுலேருந்து வருது. அந்த காய்கறிகளை தான் நாங்கள் வந்து இந்த கூட்டு பொரியல்களாக யூஸ் பண்ணுறோம். சிறிய குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு டைப் 2 எனப்படும் டயபெட்டிஸ் வருவது அதிகரித்து வருகின்றது. இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய் குழந்தைங்களுக்கும் அதிகமாகிட்டு இருக்கிறது தான் உண்மை. இதை வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கணையம் வந்து செயலிழந்து போகிறது டைப் 1 டயபெட்டிஸ். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது குழந்தைங்களுக்கும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு, 15 வயசு இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கும் டைப் 2 டயபெட்டிஸ் நிறைய வருது. இதற்கு முக்கியமான காரணம் குழந்தைங்களோட உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாமல். குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து செல்ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், வேரியஸ் எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ்னால குழந்தைங்களோட மூமெண்ட்டே வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது. ரெண்டாவது வந்து குழந்தைங்க இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா பிஸ்கட்லேருந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, இப்படி எல்லாமே சர்க்கரை அதிகமான உணவுகளை அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை பெற்றோர்கள் கொஞ்சம் வந்து குறைக்கணும் குழந்தைங்களுக்கு. வருமுன் காப்போம் என்பதற்கிணங்க CDFல் டயபெட்டிஸ் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளும் சொல்லித்தரப்படுகின்றன. உடல் நலமும் மனநலமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சிறு குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவதன் மூலம் தேவையான உடற்பயிற்சி கிடைத்து விடுகின்றது. ஆனால் வயது ஏற ஏற உடல் உழைப்பு குறைந்து உடற்பயிற்சியும் இல்லாமல் போவதால் நோய்கள் தோன்றத் துவங்குகிறது. CDFல் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை டாக்டர் சேகர் விளக்குவது மட்டுமல்ல, அவரே முன்னுதாரணமாக திகழ்கிறார். ஆம், இங்கு சிகிச்சைக்கு வருபவர்களுடன் தினந்தோறும் டாக்டர் சேகரும் இணைந்து நடைபயிற்சியில் ஈடுபடுவது ஒரு மிகச்சிறந்த கிரியா ஊக்கியாக செயல்படுகிறது. அவர் என்ன சொன்னார், நீங்கள் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்க அப்படியே நடந்து போயிட்டு வரலாம்னாரு. அதனால் 30 ஏக்கரில் தோட்டம் போட்டு வச்சுருக்காரு இயற்கையாகவே. அதில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் 3/4 மணி நேரம் ஆகுதியா. ஆள் அசந்து போகிறோம் யாக்காது. அவர் இந்த நேரம் நடக்கிறாரு, எங்களால் முடியலையா, நீங்கள் இருந்து பாருங்கய்யா, நீங்களாம் விவசாயின்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு முதல் நாள் சாயந்தரம் அப்படியே நடந்து போனோம்யா. காலையில் 6 மணி இருக்குங்கய்யா, நான் அப்படியே படுத்துருக்கேன். ஒருத்தர் வந்து கதவு தொட்டாரியா, என்னன்னு கேட்டால் வாங்க வாங்க எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறாரு. சரி, இவர் தான் எக்ஸசைஸ் பண்ண கூப்பிட்றாரு. போய் பார்த்தா டாக்டர் அங்கனே நின்றுட்டு இருக்காரு. சரி, இவர் என்னடா செய்யுது, இவரை விட முடியாதுன்னா சரி வாங்க வாக்கிங் போனோம்னா 5 தடவை சுற்றிட்டாரியா அந்த கிரவுண்டை. அப்புறம் சரிங்கய்யா இப்போ ரூமுக்கு எக்ஸசைஸ் இருக்குங்க எல்லாம் செய்வோமுங்கன்னாரு. அங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சோங்கய்யா. அதுக்குள்ளே 8 மணி ஆகிப்போச்சியா. போய் சாப்பிடலாமல் உட்காந்து அவர் பாட்டு காலையில் வரகரிசி குருணையில் ஏதோ உப்புமானு கொடுக்குறாரு, 2 பச்சை காய்கறியை கொடுக்குறாருயா. இது என்னையா இதை சாப்பிட்டு போட்டு எப்படியா இருக்கிறதுன்னு கேட்டேன். ஐயா இதை சாப்பிடுங்கய்யா குறைஞ்சிடும் அப்படின்னாங்க. சரின்ட்டா இப்படி 3 நாள் ஆச்சியா. நான் வந்தப்போ 340 இருந்துச்சியா.
ஒரே மாத்திரை வாயா கொடுக்குறாங்க. இன்றைக்கி 120 வந்துருச்சியா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கியா. ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு புது டெர்மினாலஜி வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு 4.5 கோடி பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இன்னும் 4.5 கோடி பேர் இந்த இடைநிலையில் இருக்காங்க. அதாவது நார்மல் சுகர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் 100ங்க. 126க்கு மேலே அதிகமாச்சுன்னா ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த 100க்கும் 126க்கும் இடைநிலையில் இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் உண்டாகும் வாய்ப்பு அதிகம். அதாவது இவங்க ப்ரிப்பேர் ஆகி உள்ளே வர்றாங்க. இப்போ வந்து சர்க்கரை நோய் ஒரு பக்கம் வந்து அதிகமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். தடுப்பு முயற்சிகள் மிக மிக அத்தியாவசியமானதுங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலையில் வந்து இவங்களை கண்டுபிடிச்சா முழுக்க 100% சர்க்கரை நோய் தடுக்கக்கூடியது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து யாருக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டில் அப்பா அம்மா சர்க்கரை இருந்தால் பண்ணணும். சகோதர சகோதரிகள் ஒரு குடும்பத்தில் சர்க்கரை இருக்கா உடனே செஞ்சு பாருங்கள். நீங்கள் வயசு ஒரு 25 வயசுக்கு மேலே இருந்தாலே பொதுவாக பார்க்கணும். நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கவங்க, உடற்பயிற்சி செய்யாதவங்க, உணவு முறையில் இர்ரெகுலராக இருக்கவங்க, டென்ஷனாக இருக்கவங்க, ஏற்கனவே பிபி இருக்கவங்க, ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அதிக கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இப்படிப்பட்ட எல்லாருமே இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிற டெஸ்ட்டை பார்க்கணுங்க. சர்க்கரை நோய் நிபுணர், இருதய நோய் நிபுணர், கண் சிகிச்சை நிபுணர், கால் புண் சிகிச்சை நிபுணர், பல் சிகிச்சை நிபுணர், வயிறு ஸ்கேன் நிபுணர் என CDFல் பல்வேறு நோய்களுக்கான சிறப்பு நிபுணர்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள். தானியங்கி பரிசோதனை கூடம் கோபோஸ் இன்டெக்ரா 400+, கோபோஸ் C111, எலிசிஸ் 2010, பயோராட் D10 போன்ற தானியங்கி கருவிகளைக் கொண்டு பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. இந்த சர்வதேச தர பரிசோதனைகள் மூலம் முடிவுகள் துல்லியமாகவும் வேகமாகவும் தெரிய வருகின்றன. சர்க்கரை நோய்க்கான புதிய மருந்துகள் கணையத்தை பாதிக்காமலும் அதே சமயம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதிலும் விரைவாக செயல்படுகின்றன. சிகிச்சைக்கு வருபவர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு பொருத்தமான பாதுகாப்பான அளவான மாத்திரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித்துறை சர்க்கரை நோய் உள்ளவர்களை மையப்படுத்தி பல ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. உணவு தொடர்பான சர்க்கரை நிலை மாற்றங்கள் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓராண்டு தொடர் சிகிச்சை திட்டம். வருடத்திற்கு ஒருமுறை கட்டணம் செலுத்தினால் வருடம் முழுவதும் சிகிச்சை பெறலாம். சர்க்கரை நோய் நிபுணரின் மருத்துவ ஆலோசனை. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, சாப்பிடும் முன், சாப்பிட்ட பின், சிறப்பு பரிசோதனைகள், உணவியல் ஆலோசனை. சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான மருத்துவ கட்டணம், இரத்த பரிசோதனை. 3 மாதத்திற்கு ஒருமுறை HbA1c பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, கொழுப்புச்சத்து பரிசோதனை ஆகியவை செய்யப்படுகின்றன. இத்திட்டத்தில் உள்ளவர்கள் கோவை டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் மருத்துவமனையிலும் கோவையில் உள்ள RS புரம் மற்றும் கிளை மையங்களிலும் சிகிச்சை பெறலாம். சர்க்கரை நோய் என்பது ஒரு வியாதி அல்ல, அது ஒரு நிலை. அதை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் நாம் இயல்பான வாழ்க்கை வாழலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் சர்க்கரை நோய் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு இன்றியமையாத இடம் கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் மருத்துவமனை. கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ரிசார்ட் மருத்துவமனை என்பது சர்க்கரை நோய்க்காக பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் செயல்படும் மிகப்பெரிய மருத்துவமனை. இங்கு வந்து அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் இங்கு சிகிச்சை அளிக்கிறோம். ஹோலிஸ்டிக் அப்ரோச்சு சொல்கிறோம். வாழ்க்கை முறை மாற்றத்தை மையப்படுத்தி இந்த சிகிச்சை முறை செய்யப்படுகிறது. மிக குறைவான மருந்துகள் இங்கு வழங்கப்படுகிறது. அதனால் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சர்க்கரை நோய் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சர்க்கரை நோய் இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக ஒரு சாதாரண மனிதனை போல நல்லபடியாக வாழ முடியும் என்பதற்கான ஒரு மருத்துவமனை இது. இனிப்பு மாத இதழ் 18 ஆண்டுகளாக மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட சமீபத்திய ஆய்வுகள், கட்டுரைகள், கேள்வி பதில்கள் கொண்டது. CDFல் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து IMA மருத்துவர்களுக்கும் அனுப்பப்படுகிறது. விற்பனைக்கு உள்ள புத்தகங்கள்: சர்க்கரை நோய் பற்றிய முழு விளக்கங்கள் அடங்கிய புத்தகம், உணவு முறை செயல்முறை விளக்க புத்தகம்,
சர்க்கரை நோய் தொடர்பான கேள்வி பதில்கள் அடங்கிய புத்தகம். உணவு முறையை மாற்றணும், செயல்பாட்டை மாற்றணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும். அதுக்கு நல்ல ஆசிரியர்களையா, பூராமே முனைவர்களையா, எல்லாருமே முனைவர்களாக இருக்கக்கூடியவங்க, டாக்டரேட் வாங்கினவங்க தான் இருக்காங்க. நல்ல முறையில் பயிற்சி கொடுக்குறாங்கய்யா. மூச்சு பயிற்சி தெளிவான பயிற்சியா. இங்கே வந்துட்டு வெளியில் போனால் நம்ம ஒரு தனி மனிதனாக மாறிடுவோம்யா. சிடிஎஃப் ரிசார்ட் மருத்துவமனையில் 3 அல்லது 5 நாட்கள் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டு அங்கு கற்கும் வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவுகள் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்திட தயாராகுங்கள். சிடிஎஃப் இது ஒரு உடல்நல கோயில். சிடிஎஃப் கிளை மையங்கள். ஒருமுறை கோவை மையத்தில் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்ட பிறகு தொடர் சிகிச்சையை கிளை மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். RS புரம் திங்கள் முதல் சனி வரை, திருப்பூர் பிரதி திங்கள், பொள்ளாச்சி பிரதி செவ்வாய்க்கிழமை, சத்தியமங்கலம் 2வது மற்றும் 4வது செவ்வாய், கோபி 2வது மற்றும் 4வது செவ்வாய், ஈரோடு மாதத்தின் முதல் வெள்ளி, உடுமலைப்பேட்டை மாதத்தின் முதல் புதன், ஊட்டி மாதத்தின் 2வது சனி. கோயம்புத்தூர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் பல்துறை சர்க்கரை நோய் மருத்துவமனை, வாழ்க்கை முறை மாற்றத்திற்கான ரிசார்ட் மருத்துவமனை.